உங்க சல்யூட் நல்லா இருந்துச்சா? எங்க சல்யூட் நல்லா இருக்குன்னு பாரு எல்லாரும். அத்தனை அம்சங்களையும் ஒருங்கே பெற்ற நீ பெயரில் கூட ராணியாய், ஜெய ராணியாய், மகாராணியாய், உம்மிடம் ஒரு வீரவாளும் ஒரு போர் குதிரையும் தந்தால் உமது உயர்ந்த குணநலங்களில் உன் குடிப்பிறப்பின் பிம்பம் தெரியும். உமது உயர்ந்த குணநலங்களில் உன் குடிப்பிறப்பின் பிம்பம் எதிரொலிக்கும். பணிவேறு குடும்பம் வேறு, பணிவேறு குடும்பம் வேறு என பக்குவமாய் பகுத்து வெற்றி பாதையில் விவேகமாய் செயல்பட்டு இன்று பணி நிறைவு செய்திருக்கின்றீர். குடும்பம் வேறு பணி வேறு என்று பக்குவமாய் பகுத்து வெற்றி பாதையில் விவேகமாய் பயணித்து நிறைவாய் பணியை நிறைவு செய்திருக்கின்றீர். நிறைவாக கனத்த இதயத்தோடு நிறைவாக எங்களோடு உதவி தலைமை ஆசிரியராய், நல் ஆசானாய், அன்னையாய், சகோதரியாய், தோள் கொடுத்த தோழியாய் உடன் பயணித்த உமக்கு, எங்களோடு உதவி தலைமை ஆசிரியையாய், நல் ஆசானாய், அன்னையாய், சகோதரியாய், தோள் கொடுத்த தோழியாய் உடன் பயணித்த உமக்கு, உம் சிறப்பான பணி வாழ்வுக்கு, உம் வளையாத செங்கோலுக்கு, ஆம் உம் வளையாத செங்கோலுக்கு நாங்கள் தலை வணங்கி உம்மை வாழ்த்துகின்றோம். உம் வளையாத செங்கோலுக்கு நாங்கள் அனைவரும் தலை வணங்கி உம்மை வாழ்த்துகின்றோம். ஆசிரியருக்கு கேக் வெட்டப்படுகிறது. ஆசிரியர்கள் சார்பாக உம் பணி வாழ்வை சிறப்பாக்கினார். இறைவன் நல்ல ஆயனாய் உம் பணி வாழ்வை சிறப்பாக்கினார். என்றென்றும் இறை அருளால் நீர் வாழ்ந்து சீயோனை போல உயர்ந்து செலுத்திருக்க, என்றென்றும் இறை அருளால் நீர் வாழ்ந்து சீயோனை போல் உயர்ந்து செலுத்திருக்க எம் பள்ளி சார்பாக மனம் நிறைந்து வாழ்த்துகின்றோம். வாழ்க பல்லாண்டு. அவர்கள் 25 டேட் கூட பாருங்க, 1/25 அன்று அவர்களுக்கு கேக் வெட்டப்படுகிறது. கைதட்டுங்க. கேக் வெட்டும் போது டயர்டாயிட்டீங்களா? உங்களுக்கு கேக் இல்லைன்ட்டா? சரி, நம்ம அப்புறம் வாங்கி சாப்பிடுவோம். ஸ்பெஷல் கிளாப்.
போகுது? எல்லாம் பாருங்க, மேல பாருங்க, நல்ல மழை கொட்டுதான்னு பாருங்க. கொட்டுது பாரு, தெரியலையா உங்க கண்ணுக்கு? நல்ல மழையா கொட்டிட்டு இருக்கு. அந்த மழையை நான் சொல்லல, அவர்களுக்கு அன்பு மழை அன்பளிப்புகள் வாயிலாக பெறப்படுகிறது, அந்த மழையை சொன்னேன். பாக்குறீங்களா இப்ப இந்த மழைய? ஆசிரியர்கள் நிர்வாகத்தினர் சார்பாக அன்பளிப்புகள் அன்பு மழையாக பொழியப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாகத்தினர் சார்பாக அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். 2 பேரும், காலாளர் மற்றும் தலைமை ஆசிரியை, மற்றும் அன்பளிப்பு சேலை பரிசாக வழங்கப்படுகிறது. அன்பளிப்பை கொடுத்து முடித்து விடவும். Clap, go! எண்ணம் போல் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அட்சயா ஸ்டுடியோஸ், அட்சயா ஸ்டுடியோஸ், அட்சயா காளையார் கோயில், சிவகங்கை. திருமணம் மற்றும் விசேஷங்களுக்கு அணுகவும் அட்சயா ஸ்டுடியோஸ், காளையார் கோயில். எதுக்கு விளம்பரம் கொடுத்தேன்னா என்னை கொஞ்சம் நல்லா கவர் பண்ணுவாங்க போட்டோல, அதுக்காக தான். அடுத்து ஆசிரியர் பெருமக்கள், அருண்டாணி ஆசிரியர் வரிசையை போங்க. தேவை டீச்சர் எல்லாருமே, டைம் ஆகுது, பிள்ளைங்க பசியோட இருக்காங்க. அடுத்து எல்லா மாணவ மாணவியருக்கும், தொடக்கப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி 2 மாணவ மாணவியர், அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள், நிர்வாகத்தினர் எல்லாருக்குமே அவர்களால் இன்று பிரியாணி வழங்கப்படுகிறது. அதே மாதிரி பிரியாணில ஒரு லட்டு. மாலை போடுற சுகமோடு நீ வாழ்கவே, சுகமோடு நீ வாழ்கவே. இருளுக்கே சுறுசுறுப்பை கற்றுத் தந்தாய்.
படிக்கும் பொழுதே எங்கள் குடும்பத்திற்கு பெரிய நண்பர், மிகவும் தெரிந்தவர்கள், மிகவும் பழக்கமானவர்கள். அவர்கள் இங்கு வந்த பிறகு அனைவரையுமே கரிசனையோடு, கனிவோடு, கண்டிப்போடு, மிக ஒரு கருணை உள்ளத்தோடு அனைவரையும் அணுகக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியர். இந்த விழா மேடையில் கூட என்னால் பேச இயலவில்லை. மிகவும் நடுக்கமாக இருக்கின்றது. கனத்த இதயத்தோடு இந்த அன்பளிப்பை அவர்களுக்கு பரிசாக அளிக்கின்றேன். அவர்கள் இன்னும் நீண்ட நாங்கள் கடவுளிடம் மனு கொடுத்தது போல் அவர்கள் இன்னும் ஏற்கனவே சொன்னார்கள் 65 ஆண்டுகளாக அரசாங்கம் மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோல வேண்டி அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க இறைவனை பிரார்த்தித்து இந்த பரிசளிப்பை அவர்களுக்கு அன்போடு வழங்குகின்றேன். போட்டோ எடுத்துலாம் கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் வரிசையா வாங்கப்பா. பிரியங்கா, உன்னோட 6 வருஷம் கூட்டமா நிக்கிறீங்க, ஒருத்தருமே கொடுக்க மாட்டீங்க. கீழே வாங்கப்பா, வாங்க, ஒவ்வொருத்தரா போங்க. அப்பதான் ஸ்டேஜ் நல்லபடியா இருக்கும். போட்டோ டீச்சர்ஸ் அன்பளிப்பு மழை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அழுகை கடலையும் பொழியப்படுகிறது. எல்லாரும் அழுகுறாங்க. அந்த அளவுக்கு பாடல் பாடுவதில் வல்லவர் தேசி டீச்சர். அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பாடலை வடிவமைத்து எழுதினார்கள். தேசி டீச்சர் காலையில இருந்து இந்த வரவேற்புக்கு அருமையா அழகா ட்ரெஸ் பண்ணி 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அது யாருன்னா நம்ம வினோலியா தான் அந்த அழகை உருவாக்கியவர். வினோலியா மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கும் அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு கூட ட்ரெஸ் பண்ணி விட்டது வினோலியா தான். நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு?
பிரின்சிபால்ஸ் ரெடியா இருக்கவும். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மிக விரைவாக வந்து பரிசுகளை கொடுக்கவும். அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட முன்னாள் மாணவர்கள் நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்து அவர்களை கௌரவிக்க வந்திருப்பே அவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவிப்போம். நாங்களும் ரிட்டையர்ட் ஆவோம், அப்பெல்லாம் வருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். Thank you, sir. Thank you for honoring the chief guest. ஆசிரியர் பெருமக்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், திருமதி லில்லி ஆசிரியை, திருமதி லூர்து ஆசிரியை, திருமதி நம்பிக்கை மேரி, திருமதி சகாயராணி ஆசிரியை ஆகியோர் சார்பாக பரிசு. எல்லாரும் பிரியாணிக்கு ஒரு கிளாப் கொடுத்து நன்றி சொல்லுவோமா? பிரியாணி லட்டெல்லாம் இருக்கு, அதனால பசியோட இருங்க, அப்படின்னா நிறைய சாப்பிடலாம். சத்துணவு பணியாளர் சகாயம் அக்கா அவர்கள் கௌரவிக்கிறார்கள். நம்மளுடைய கருப்பாயக்கா பாருங்க, எல்லாரும் அழுகையை பாருங்க. கருப்பாயக்கா பார்க்கலையா? இங்கிட்டு திரும்ப கருப்பா, இங்கிட்டு தான் போட்டோ. அழுகையை பாருங்க. ஒரு டான்ஸ் நல்லா ஆடுவாங்க கருப்பாய், கடைசியா ஒரு டான்ஸ் போடுவோம், சரியா? நானும் கருப்பாயும் சேர்ந்து ஒரு நடனம். பசிக்கிற முன்னாள் மாணவ மாணவியர் வரவுன்னோட கருப்பாயாக்க நின்றுட்டே இருக்கு. அவங்க பிரபாகர் முன்னாடி வாங்க. நீங்களும் முன்னாள் மாணவ மாணவியை சேர்ந்தவர்கள். வண்ண வண்ண புகைப்படங்களை எண்ணம் போல் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அட்சயா ஸ்டுடியோஸ், அட்சயா திருமணம் மற்றும் விசேஷங்களுக்கு அணுகவும் அட்சயா ஸ்டுடியோஸ் காலையாளர்களையும் திவ்யா டீச்சரோட பையனும் வந்திருக்கான். அவனும் ஓல்டு ஸ்டூடெண்ட் போல இருக்கு, எப்ப படிச்சான்னு தெரியல. நன்னாரே நன்னாரே அந்த பாட்டு, சரியா? அடுத்த லைன் பாடுங்க. ஆசிரியைக்கு வந்து பேரன் பிறந்திருப்பான், அதனால பேரன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னும் வீட்டுக்கே வரல. அவசரமான வேலை இருந்தால் கூட அந்த ஆசிரியரை கௌரவிக்க வேண்டும் என்ற நினைவோடு வந்து இங்கு வருகை புரிந்தார்கள். இப்பொழுது வேலை நிமித்தமாக வீட்டிற்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங்.
சந்தோஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காலத்தின் அருமை கருதி 2 நிமிடங்கள் மட்டுமே உரையாற்றுவார் என்று நம்புகிறேன். மேக்கப் பண்ண விட்டான்னு சொல்லிட்டேனா? யார் மேக்கப் பண்ணி விட்டா? வினோலியா ஆசிரியை. சரியா? இந்த அழகும் அங்க யாரால் மேக்கப் பண்ணி விட்டாங்க? நான் அழகா இல்லையா? அப்புறம் என்னையும் மேக்கப் பண்ணி விட்டது வினோலியா மிஸ் தான். கை கொடுத்து உதவுங்க. அப்படியே வெளியே வாங்க, வெளியே வாங்க. ஓகே ஓகே சார். ட்ரெஸ் வினோலியா மிஸ் மற்றும் டெய்சி மிஸ் ஆகியோருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நடனம் நல்லா சும்மா கலக்கிட்டாங்க, சான்ஸே இல்லை. அப்படிதானே? சூப்பர் டான்ஸ், வெரி வெரி சூப்பர், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சந்தோஷா 2 நிமிடம் உரையாற்றுவார். நியூ அன்னை ஆடியோஸ் RS மங்கலம். அன்னை 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 ஆடியோஸ் திருமணம் மற்றும் விசேஷங்களுக்கு உங்கள் வீட்டை தங்கள் வீடாக நினைத்து ஆடியோஸ் ஏற்பாடு செய்வார்கள். நியூ அன்னை ஆடியோஸ் RS மங்கலம், சிவகங்கை. என்னை எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நான் சந்தோஷ்குமார், முன்னாள் மாணவர் சங்க தலைவர். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து ஆர்வி டீச்சருக்கு வந்து, நீங்கள் ஆர்வி டீச்சர்னு சொல்கிறீங்க, நாங்கள் எல்லாம் புனலிக்கோட்டை டீச்சர்னு சொல்லுவோம். அப்படி சொன்னால் தான் நிறைய பேருக்கு பழைய மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். 30 வருஷம் ஆச்சு நான் உங்கள்கிட்ட படித்து. 30 வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ பார்க்குறப்ப அப்போ பார்த்த மாதிரியே தான் இருக்கிறாங்க. சிஸ்டர் கூட சொன்னாங்க அவங்க வந்து ஆர்மி மாதிரி மிலிட்ரி மாதிரின்னு சொன்னாங்க. அது பொய் இல்லை, உண்மை தான். அதுக்கு சாட்சி நாங்கள் தான். அந்த மாடியில் இருக்கிற கிளாஸ் 3-4 கிளாஸ் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் ஏறி இப்படி வந்தாங்கன்னா நம்மெல்லாம் கிராமத்தில் ஈசல் பிடிச்சிருப்பீங்க. அப்படி ஈசல் எல்லாம் நீங்கள் பிடிக்க போனீங்கன்னா டக்குன்னு உள்ளே போயிடும். அது மாதிரி அந்த சவுண்டு, அந்த பார்வை தான் இது வரைக்கும் அவங்க கடவுளை வணங்குறதுக்கும் பெரியவர்களை வணங்குறதுக்கும் தலை குனிஞ்சாங்களோ அப்படி தான் இருக்கலாம். அந்த நேர்கொண்ட பார்வை தான் பாரதி சொன்ன மாதிரி வருவாங்க. அந்த பார்வை ஒரே ஒரு சத்தம், அப்படியே எல்லாம் தலையை உள்ளே எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. அது மாதிரி அதோட அவங்க வரலாறு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கிளாஸு அனுபவித்து சொல்கிறேன். அவங்க பாடத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கேன் நான். அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அந்த நேரத்தில் அங்கே நிறைய பேர் புத்தகத்தை வச்சுட்டு வாசிப்பாங்க நடத்துவாங்க, வாசிப்பாங்க நடத்துவாங்க. புத்தகம் தனியாக இருக்கும். போர்டில் போனாங்கன்னா கடை 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 அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறைய பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இது நீங்கள் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஆளுமை. அவங்க இந்த பணியில் சேர்றப்ப கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலில் வந்து நான் ஒரு 10 வருஷம் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் இங்கே படிச்சிருக்கேன். 11th 12th நான் படிக்கிறப்ப இங்கே கிடையாது. இருந்திருந்தால் அந்த 2 வருஷத்தையும் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். நிறைய ஆளுமைகள் இருந்தாங்க. சிஸ்டராக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்க இருக்கிறப்ப பெரிய பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் பன்முகத்தன்மையோட, இப்போ இங்கே ஜாய்ஸி டீச்சரு சந்தானம் சொல்கிற மாதிரி யார் பண்ணுறாங்களோ இல்லையோ நீ நல்லா பண்ணுறப்பான்னு சொல்லுவார்ல, அது மாதிரி அது பன்முகத்தன்மை. அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்கிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் தான் வரும். அதே மாதிரி நம்ம ஆர்வி டீச்சர் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராமாவாக இருக்கட்டும், அவங்க ட்ராமா எது இருந்தாலும் அதில் நான் இருப்பேன். எந்த ட்ராமாலையும் என்னை சேர்க்காமல் விட்டதில்லை. மற்ற கலை நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள பாராட்டுறதுக்கு நிறைய இது. அந்த வரலாறில் அவங்க பாடம் நடத்துகிறப்ப சொல்லுவாங்க, இந்த முதல் உலகப் போர் 2ஆம் உலகப் போர்லாம் வந்துச்சுனாக்கா வின்ஸ்டன் சர்ச்சில்னு ஒருத்தர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. டக்குன்னு வந்து அவரை பிரதமர் ஆக்கிடுவாங்க. எந்த நாம்ஸுமே கிடையாது, அவர் தான் பிரதமர். முதல் உலகப் போரையும் ஜெயிச்சு கொடுத்தாரு, 2ஆம் உலகப் போரையும் ஜெயிச்சு கொடுத்தாரு. அது மாதிரி வரலாற்றில் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் அடையாளம். தமிழ்நாட்டில் திட்டங்கள் கல்விக்கு காமராஜர் அடையாளம். தனிமனித ஒழுக்கத்துக்கு முத்துராமலிங்க தேவர் அடையாளம். அறிவுக்கு அப்துல் கலாம் அடையாளம். இது மாதிரி நிறைய அடையாளங்கள். அது மாதிரி நம்ம செக்கங்குடிக்கு நமது வரலாற்று சமூக அறிவியலுக்கு வந்து
நமது ஆர்வி டீச்சர் அவர்கள் அடையாளம். ஸோ இது வந்து பெருமைக்காகவோ தனிமனித துதிக்காகவோ நான் சொல்லலை. நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்மளோட அடையாளத்தை விட்டுட்டு போகணும். அதனால் அந்த அடையாளம் நம்மளோட அந்த யூனிக்னஸ், அந்த தனித்துவத்தை நீங்கள் எப்போவுமே கற்றுக்கணும். அது எப்படி வரும்னா உங்களுக்கு அதில் ஆர்வம் வரணும். இது அட்வைஸ் சொல்லலை, நான் அனுபவித்து சொல்கிறேன். இத்தனை மாணவர்கள் இருக்கிறப்ப என்னை மட்டும் அவங்க கூப்பிட்டு பண்ண ஒரு இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. இன்னமும் 30 வருஷங்கள்னாலும் பார்க்குறப்ப கொஞ்சம் பயங்கரங்களாம் இருக்கத்தான் செய்யுது. அது வந்து மரியாதை, பயம் கிடையாது. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேணால் பணி நிறைவு கொடுத்துருக்கலாம், உங்களோட பணி நிறைவு அடைஞ்சிருச்சு. அந்த பணியை சொல்கிறேன், அந்த நிறைவு அடைந்ததற்கு நாங்களே சாட்சிகள். அதனால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு பண்ண தலைமை ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முன்னாள் மாணவர்கள் சார்பாக சொல்லி உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலத்தின் அருமை கருதி அருமையாக வாழ்த்துரை வழங்கி 2 நிமிடத்தில் அந்த வாழ்த்துரையை முடித்தார்கள். வாழ்த்துரையாகவே இருந்தது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நெக்ஸ்ட் வந்து வாழ்த்துரை வழங்க இந்த நிர்வாகங்களின் தாளாளர் அருட்சகோதரி பி. ரெஜினால் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களும் அவசரமாக செல்ல வேண்டுமா, அதனால 2 நிமிடங்கள் மட்டுமே உங்களிடையே உரையாற்றி அவர்களை வாழ்த்துவார்கள். நாயகியாக அமர்ந்திருக்கும் திருமதி ஆர்வி ஜெயராணி அவர்களே, இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 15 வருஷங்களுக்கு முன்னால் டீச்சரை பார்த்துருக்கிறேன். அப்போது பார்த்ததற்கும் இப்போது பார்ப்பதற்கும் எந்தவித ஒரு வித்தியாசமே இல்லை. அப்போது எப்படி நிமிர்ந்த நட, நேர்கொண்ட பார்வை, கடின உழைப்பு, காலம் தவறாமல் இதில் பிரமாணிக்கமாக இருந்தாங்களோ அதே தான் நான் இப்போவும் நான் பார்க்குறேன். அதோட அவர்களை மாணவர்கள்ட்ட ரொம்ப அன்பாக பழகுவாங்க, கண்டிப்பாகவும் இருப்பாங்க, அதே சமயத்தில் நல்லா கனிவாகவும் இருப்பாங்க. எப்படிப்பட்ட மாணவனை அவன்கிட்ட கொடுத்தானோ அவனை பற்றி குறை சொல்லவே மாட்டாங்க. அவனுடைய திறமையை அறிந்து அதற்கு ஏற்ப நல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். அவங்ககிட்ட பொறுமை, பணிவு, இரக்கம், கடின உழைப்பு போன்ற பண்புகள்லாம் அவங்கள்ட்ட நிறைஞ்சு இருக்குது. அவர்களோட பணியாற்றுகின்ற உடன் ஆசிரியருடன் எப்போவுமே அன்பாக பழகக்கூடியவர்கள். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றாக இணைத்து நல்ல முறையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவார்கள். அடுத்து நிர்வாகத்திற்கு அவங்க 33 வருஷம் இந்த நிர்வாகத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. அவர்களால் இந்த நிர்வாகத்துக்கு எந்தவித தொந்தரவுமே இல்லை. எதை சொல்லணுமோ எதை கேட்கணுமோ அதை குறிக்கப்பட்ட நேரத்தில் கேட்டு இந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப பிரமாணிக்கமாக இருந்திருக்காங்க. இவருடைய இந்த 33 வருஷ காலத்தில் எத்தனையோ தாளாளர், தலைமை ஆசிரியர்களை பார்த்துருக்காங்க. இவருடைய வயதில் அதிகமாக இருக்கலாம் அல்லது குறைச்சிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் அன்பாக பழகி எல்லா தலைமை ஆசிரியர்களும் பள்ளி வேலையில் தோளோடு தோள் கொடுத்து உதவி செய்தவர்கள். அவர்களை மறக்கவே முடியாது. அவர்கள் நிர்வாகத்துக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதாவது பொருள் உதவி இல்லாட்டினாலும் உடல் அளவில் கடின உழைப்பினால இந்த நிர்வாகத்துக்கு அவர்கள் நிறைய பணி செஞ்சிருக்கிறாங்க. அதனால் அவர்களை நான் பாராட்டுவதில் பெருமைப்படுறேன். அடுத்து புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் கூறுறாரு, வறுமையிலும் எனக்கு வாழ தெரியும், வளமையிலும் எனக்கு வாழ தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எந்த சூழ்நிலையிலும் நான் வாழ பயிற்சி பெற்றிருக்கேன் என்று சொல்கிறாரு. அந்த வார்த்தைகள் அனைத்தும் இந்த டீச்சருக்கு மிகவும் பொருந்தும். அதனால் டீச்சரை எப்படி வாழ்த்துவது என்றே எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு முன்னால் வந்தது எல்லாருமே அவளை வாழ்த்தி செஞ்சுட்டாங்க. டீச்சர், உங்களுக்கு அரசு தான் ஓய்வு கொடுக்குது, இந்த நிர்வாகம் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கல. நீங்கள் எப்போவுமே இந்த பள்ளிக்கு வரலாம். இந்த பள்ளிக்கூடத்தை கேட்டு உங்களுக்காக எப்போதும் திறந்தே இருக்குது. நீங்கள் எப்பொழுதும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து
உங்களால் முடிந்த உதவியை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் செய்து மேலும் மேலும் இந்த நிர்வாகத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று கேட்டு உங்களை வாழ்த்துகின்றேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவ தமிழ் போலே. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க என்று வாழ்த்தி உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமையா பாடினாங்க. ஆமா, அவங்களுடைய அந்த பணி ஓய்வு பணி நிறைவு என்பது வயதிற்குத்தான், அவர்களுடைய பள்ளி வருகைக்கு அல்ல. பள்ளியினுடைய வாயில்களும் வகுப்பறையும் வளாகமும் அவர்களுக்காக என்றும் திறந்தே இருக்கும் என்று அருமையாக அவர்களை வாழ்த்தினார்கள். ஆமா, அவர்களுடைய வருகை அடுத்த வருடமும் இருக்கும். பயந்துடுவீங்களா? பயப்படுவீங்களா? அவளை வரவேற்கிறீங்களா? அவளை வரவேற்கிறதுனா யார் கை தூக்கு? அவங்கெல்லாம் அந்த 2 லைன் பாடுங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க பாடு. சரி, நெக்ஸ்ட். நிறைவுறுவது ஆசியுரை வழங்கப்படும் போது ஆசியுரை வழங்க நம்முடைய அருட்தந்தை அவர்கள் சீர்மிகு சிந்தனையாளர். நடையில் எளிமை, உடையில் எளிமை கொண்டு எண்ணத்தில் மட்டும் மேன்மை கொண்டு சிறந்து ஓங்குபவர். அவருடைய பிரசங்கம்லாம் கேட்க கேட்க கொடுத்து வைத்திருக்கணும். அவையோர் அனைவருக்கும் வணக்கம், மதிய வணக்கம். ஆசிரிய பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வார்த்தைக்கு இணங்க ஆசிரிய பணியில் திறம்பட செயலாற்றி இன்று ஓய்வு பெறுகிற அன்பிற்கும் பாசகமுடைய ஆசிரியை ஜெயராணி அவர்களுடைய பாராட்டு, வாழ்த்து, பிரிவு உபச்சார நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியருடைய அந்த பணி நிறைவு நாளில் அவருடைய வருகை நாளையும் நான் எண்ணி பார்க்கிறேன். எப்படி அவங்க இன்னைக்கு நிறைவு பெற்று போகிறாங்களோ அதுபோல் என்னுடைய அனுபவத்தில் நான் பயின்ற காலங்களில் ஏறக்குறைய நான் போகின்ற அந்த தருணங்களிலே அவர்களுடைய வருகை இருந்ததாக இந்த கணக்கின்படி நான் கணக்கிடுகிறேன். அதனால் ஆசிரியை பற்றி நான் அதிகமாக தெரிந்திருந்தது வாய்ப்பில்லை. மேபி ஒரு 2-3 மாதம் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். குறைந்த மாத அளவிலே அவருடைய இருந்ததுனால எனக்கு அதிகமான நினைவுகள் இல்லை. இருந்தாலும் கூட ஆசிரியை அதனை தொடர்ந்து நான் வேறு பள்ளிக்கு மாற்றமாகி இப்போ சென்ற பிறகு அவர்களுடைய பணி இங்கே தொடங்கி இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். அப்படித்தான் அவருடைய பணியினுடைய அந்த சிறப்பு நிகழ்வுகளை, விஷயங்களை, பண்புகளை எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறதையும் நான் எண்ணி பார்க்கிறேன். எனவே அப்படியாக மிக சிறப்பாக 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 33 ஆண்டுகள் நம் ஆண்டவர் இயேசுவை போல பணியாற்றி இருக்கிறார்கள். நம் ஆண்டவர் இயேசுனுடைய பணிக்காலம் 3, ஆனால் அவருடைய வாழ்நாள் 33 என்று நாம் பார்க்கிறோம். எனவே அனைத்தையும் சேர்த்து நம் ஆண்டவர் இயேசுவை போல அவருடைய இந்த பள்ளியினுடைய நாட்கள் அமைந்திருக்கின்றன என்பதையும் நாம் எண்ணி பார்த்து அவர்களுடைய இந்த பிரிவு உபச்சார நிகழ்விலே அவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இந்த பணிதான் நிறைவு பெற்றுகிறதே ஒழிய அவர்களுக்கான பணி தொடர்கிறது. குடும்ப பணியாக, திருச்சபைக்கான பணியாக, சமூக பணியாக இன்னும் பல்வேறு பணிகள் காத்திருக்கின்றன. அவைகளையும் நீங்கள் சீரும் சிறப்புடன் செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, இந்த நாட்களிலே மிக சிறப்பாக பணியாற்றிய உங்களுக்கு நன்றி சொல்லி, தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே நீங்கள் செய்த பணிக்கு ஏற்ப இறைவன் உங்களுக்கு நல்ல கைமாறு தந்து நல்ல உடலுள்ள சுகத்தோடு உங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை இறைவன் என்னை இன்னும் நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை வாழ்வாங்கு வாழச் செய்ய வேண்டும் என சொல்லி இறைவனை பிரார்த்தித்து